ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய நடப்பு கல்வியாண்டு, அதாவது 2024-25வது கல்வியாண்டிற்காக பராமரிப்பு மற்றும் செலவினங்களுக்காக முதல் கட்டமாக 61.53 கோடி நிதியானது தற்போது கல்வித்துறையால விடுவிக்கப்பட்டுள்ளது என்கிற செய்தி தான் இன்னைக்கு நம்ம பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த நிதி எப்படி செலவிடணும் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகளையும் அரசாங்கம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள 37,471 அரசு பள்ளிகள்ல 61.53 கோடி நிதி தற்போது செலவினங்களுக்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை முன்னுரிமை அடிப்படையில் செலவு செய்ய வேண்டும். அதாவது ஆசிரியர்களின் கையடக்க கணினி, சிம் கார்டு வாங்கவும் இந்த நிதியை பயன்படுத்தப்பட வேண்டும். அதே போல மாணவர்கள் தனியாக கை கழுவக்கூடிய வசதி, பாதுகாப்பான குடிநீர், தூய்மையான பணிகள், பள்ளிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குதல், கட்டட பராமரிப்பு பணிகள் ஆகியவற்றிற்காக இந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உரிய வழிகாட்டுதல்களையும் இந்த நம்முடைய கல்வி ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதே போன்று இந்த நிதி தொடர்பான செலவு தொடர்பான அறிக்கைகள் வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதி முதன்மை கல்வி அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ இந்த நிதி உண்மையிலே இந்த நிதி விடுவிக்கப்பட்ட செய்தி நம்முடைய மாணவர்களுக்கு பயனுள்ள செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்புறோம். இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.